இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் மார்னிங் ரொட்டீன் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்து எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து செடி வந்து மணி பிளான்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்ற முடியாது, இலை வைக்கலாம். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் டப்பில் எடுத்து வச்சு அதில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி அடித்து விட்ருக்கேன். அது வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இலையிலேருந்து வடிகிற வரைக்கும் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கி இதை அந்தந்த இடத்துல வச்சோன்னா நல்லாயிருக்கும். இலையும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்னது, எப்போவுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகளுக்கு வந்து சும்மா லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் தான் பண்ணி விடுவோம் மேலே. இது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி எப்போவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே எப்போவுமே வந்து நம்ம பெட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி காலையில் ஃபீல் ஆவீங்க. பெட்டை வந்து ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தூக்கம் பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி போர்வை தலைவாணி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த கபோர்ட்லலாம் நம்ம ஏதாவது டிவி டேபிள் எதுலையாவது ஏதாவது ஜாமான்கள்லாம் காலையில் வச்சுருந்தோம், முந்தின நாள் எல்லாம் இறச்சி போட்டிருந்தோம் அப்படின்னோம்னா அது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த கபோர்டுக்குள்ளே தூக்கி வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா தட்டி விட்ருங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி நிறைய தூசி வரும். அதனால் இப்படி 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தட்டி விட்டுட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் வீடு எப்போவுமே. அது நீங்கள் தட்டி விடும்போது சோஃபா இந்த மாதிரி அழகுக்கு மாட்டியிருக்கிறது மணி எல்லாத்தையுமே சேர்த்து தட்டி விட்ருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எப்போவும் க்ளீனாக தெரியும். அப்புறம் வந்து துணியெல்லாம் காய போடுறது துணி எல்லாத்தையும் வந்து எடுத்து மடித்து வச்சிடலாம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம வேக்கம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டில் தூசியெல்லாம் தட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால வேக்கம் போட்டோன்னா வீடு வந்து எப்போ நல்ல ஒரு தூசி கூட இல்லாமல் இருக்கும். முடி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாரியில் வச்சு தூத்தோம்னா ஒழுங்காக போகாது. இது வேறு வெள்ளை தரை அப்படிங்கிறதுனால வேக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் டப்பாவில் கவர் விரிக்கணும்னா விரிச்சிட்டு காலையில் நம்ம எடுத்து போட்ட ஜாமான்கள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கரெக்டாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம மேடையெல்லாம் அடுப்பு மேடை எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சிட்டு அடுப்பையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு நேரம் சமையல் பண்ணும்போதும் அதில் கொட்டி இருக்கிறதெல்லாம் வந்து உடனே தொடச்சிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஸ்டவ் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். அது வந்து நம்ம மெனக்கிட்டு உட்காந்து வேலை பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு 3 நேரம் சமையல் பண்ணுவோமா, அந்த 3 நேரமும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோன்னா வீடு நீட்டாகவே இருக்கும். டெய்லி வந்து நீங்கள் லிக்விட் போட்டு துடைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் மட்டும் லிக்விட் போட்டு துடைச்சிட்டு மற்ற நாள்லாம் வந்து வெறுமனையாக தண்ணி தெளித்து நல்லா துடைச்சி நீட்டாக எடுத்து வச்சுருவேன். அப்பப்போ சமையல் பண்ணும்போது எது கொட்டியிருந்தாலும் உடனே டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்து போட்டுருங்க. செடி வந்து இப்போ தண்ணி வச்சு வடிஞ்சிட்டு அதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து மாப் போட்டுட்ருக்கேன். வீடு ஃபுல்லாகவே வந்து டெட்டால் போட்டு நான் நல்லா சுத்தமாக வந்து மாப் போட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட டெட்டால் வந்து யூஸ் பண்ணலாமா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து எப்போவுமே வந்து டெட்டால் போட்டு தான் வீடு வந்து துடைப்பேன். அப்போ தான் என்னவோ எனக்கு ரொம்ப க்ளீனாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். எல்லா பக்கமுமே வந்து நல்லா தொடச்சி நீட்டாக ரூம் ஃபுல்லாகவே எல்லா ரூம்லேயுமே வந்து போட்டுருவேன். வாரத்துக்கு 2 நாள் வந்து நான் மாப் போடுவேன். வாரத்துக்கு 2 நாள் போட்டாலே நம்மளுக்கு வீடு க்ளீனாக தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம டெய்லி போடணும். இது வந்து டெய்லி போடணுன்னு அவசியம் இல்லை. அது மாதிரி செவ்வாய் வெள்ளி வந்து மாப் போடக்கூடாது, வீடெல்லாம் துடைக்கக்கூடாதும்பாங்க. அதனால் நான் வந்து முந்தின நாள் வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் 2 நாள் வந்து கரெக்டாக மாப் போட்டுருவேன். ஃபுல்லாக வந்து க்ளீனாக இருக்கும் வீடு. அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு வீடு வந்து அந்த 2 நாளைக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். காலையில் வந்து பசங்க எல்லாம் இறச்சி போட்டுட்டு போவாங்க. அதை வீட்டை வந்து அப்படியே போட்டு வச்சுருந்தோன்னா யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்காது. அதனால வந்து காலையில் எந்திரிச்சு பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம வந்து அந்த வேலைகளை செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வீடும் நீட்டாக இருக்கும். யாரும் வந்தாலும் நம்ம வந்து அந்த நேரத்தில் ஓடிட்டு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நீட்டாக தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் விளக்கு கழுவலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். முந்தானத்து கழுவ முடியல, அதாவது சரி இன்றைக்கி கழுவலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, பாத்திரம் கழுவணும்.
அப்புறம் ஒரு 2-3 தட்டு மட்டும் நேற்று கழுவுனதில் அதில் ஸ்டாண்டில் கிடக்க அதையும் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும். அடுப்பெல்லாம் வந்து எல்லாம் தொடச்சாச்சு. வீடு கழுவுறதுக்கு முன்னாலேயே வந்து வீடு துடைக்கிறதுக்கு முன்னாலேயே அதில் உள்ள எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை கழுவி வச்சிடறோம். இப்போ நேற்று வந்து கழுவுன பாத்திரத்தில் வந்து கண்ணாடி பாத்திரங்கள் மட்டும் 1-2 கொஞ்சம் கிடந்துச்சு ஸ்டாண்டில். அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டே. இல்லாட்டா ஈரத்தோடு திருப்பி ஈர பாத்திரத்தை போட்டிங்கன்னா அந்த பாத்திரமும் ஈரமாயிரும். அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஸ்டாண்டு வந்து அதாவது பாத்திரம் கழுவி போடுறதுக்கு ஒரு இது மாதிரி பேஸ்கெட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் பாத்திரத்தை வந்து கழுவி ஈஸியாக போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் விதைஞ்சி கிடக்காது, பாத்திரம் வந்து விதைச்சி போட்ட மாதிரி கிடக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம அந்த பாத்திரம் ஸ்டாண்டு வைக்கிறதையும் வந்து கீழே எடுத்துட்டு நல்லா அந்த தரையும் வந்து நல்லா தண்ணி விட்டு தொடச்சி நீட்டாக வந்து வைப்பர் வச்சு இழுத்து விட்டுட்டோம்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசும் கிடைக்குது. நம்ம தரையில் வந்து தண்ணி இழுத்து விட்றதுக்கு பெருசும் கிடைக்குது. இது வந்து சின்னது. நம்ம இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற இடத்துல கொட்டுற தண்ணி அதெல்லாம் வந்து கழுவுறதுக்கு மேலே உள்ள தண்ணியெல்லாம் கொட்டுறதுக்கு இழுத்து விடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து டைல்ஸ்னாலும் உடனே காஞ்சிரும். துடைக்கணும் கூட அவசியம் இல்லை, அதுவே காஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 நாளைக்கு முன்னால் விளக்க கழுவ முடியலை, அதனால சரி இன்றைக்கி கழுவிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் விளக்கெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். விளக்கெல்லாம் கழுவி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேட்ரி வந்து லோ ஆகிட்டதுனால இதை வந்து விளக்கு தைக்கிறதா உங்களுக்கு எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. இப்போ அடுத்து துணி காய போட்டுடலாம். இது வந்து எங்கள் டோரில் மாட்டியிருக்க ஒரு கிளாக்கு, ஆனால் அது ஓடலை. இது வந்து நாங்கள் மஸ்கட்டில் வந்து வாங்கிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.